இன்றைக்கி ஈவினிங் எங்கே போகலான்னு யோசித்தப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, நம்ம தான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோமே, இன்றைக்கி ஈவினிங் படத்துக்கு போகலாம் சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வீட்டில் இருந்து படத்துக்கு கிளம்பிட்டோம். படம் பார்த்திங்கன்னா நைட்டு 10:45க்கு தான் படம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரமோட படம் வீர தீர சூரன் பார்ட் 2. எப்பயுமே பார்ட் 1 அப்படி தான் வரும். ஆனால் இந்த படம் வித்தியாசமாக பார்ட் 2லேருந்து எடுத்திருந்தாங்க. நம்ம சியான் விக்ரமோட படத்தை சீக்கிரமாக போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் கிளம்புனோம். ஆனால் நல்ல டிராஃபிக்கு பாருங்கள், எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஏன் இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா, பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா ரமதான் நோன்புக்காக எல்லாருமே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதனால் நைட்டில் எல்லாருமே ஆக்டிவாக இருப்பாங்க. மோஸ்ட்லி அரபிஸ் எல்லாருமே ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு டிராஃபிக் இருந்தது. தியேட்டரில் போய் பார்த்தா அங்கேயுமே கூட்டமாக இருந்தது. டிக்கெட்டும் பாப்கார்னும் வாங்கிட்டு நாங்கள் படம் பார்க்கலான்னு உள்ளார போயிட்டோம். ஆனால் படம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்ததே ஒரு 5 நிமிஷம் லேட்டு. இந்த படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா சியான் விக்ரம். அவரோட நடிப்பை நம்ம சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு நல்லா நடிப்பார். இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா துஷாரா விஜயன். அவங்களுக்குமே இந்த படத்தில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் போலீஸாக வரவர் தான் நம்ம எஸ்ஜே சூர்யா. எப்பவும் போல இல்லாமல் இந்த படத்தில் வித்தியாசமாக நடிச்சிருந்தார். இந்த படத்தோட டைரக்டர் அருண்குமார். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஸ்டார்டிங்கில் 2 பேரை காணோம் சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் வரும். அது அந்த ரவுடிங்க வீட்டில் தான் கொன்னுட்டு புதைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே தான் ஆரம்பிக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அந்த ரவுடிங்க கிட்ட தான் வேலை பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு தனியாக ஒரு ஃபேமிலியாக இருப்பார். அந்த கேஸால் திரும்பவும் சியான் விக்ரமை பார்க்க வருவாங்க. அதில் சியான் விக்ரம் என்ட்ரி ஆகி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த ஸ்டோரி. இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்த ஒரு சீனும் இந்த படத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா கிழங்கு சீனும் ரொம்ப தரமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வில்லன் கேரக்டரில் இருந்தவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது மாஸாக கெத்தாக போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, மொக்கையாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த படத்தில் ட்ரெய்லரில் காமிச்ச சில சீனெல்லாம் மிஸ் ஆகிருந்தது. மேபி அடுத்த பார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக இது மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் படம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.